சோசியல் மீடியாவில் ஆரியன் ஷேர் பண்ணின ஃபோட்டோவால் அப்செட்டில் இருக்கிறாங்க ஷபானா. அந்த வகையில் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வெற்றிகரமாக முடிஞ்ச செம்பருத்தி சீரியல் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க ஷபானா. இவங்க மும்பையை சேர்ந்தவங்க. இவங்க 2016 தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கினாங்க. இதுக்கடையில் ஷபானா ஆரியன் 2 பேரும் காதலிச்சு வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க திருமணத்துக்கு ஷபானா ஆரியன் வீட்டில் சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. காரணம், ஆரியன் இந்து, ஷபானா முஸ்லீம் அப்படிங்கிறதுனால. இதனால இவங்களோட திருமணத்துக்கு எதிர்ப்பு வந்தனால தான் இவங்க அவசரமாக நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் இந்து மத முறைப்படி நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறமும் இவங்க 2 பேரும் தங்களோட கெரியரில் கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்கிற மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியலில் ஹீரோவா ஆரியன் நடிச்சிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி ஷபானா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்கிற மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினை நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த சீரியல்லேருந்து ஷபானா விலகிட்டாங்க. இதை பற்றி பலரும் எதுக்காக ஷபானா இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஷபானாவும் மிஸ்டர் மனைவி சீரியலில் அஞ்சலியில் நடித்தது சந்தோஷமாக இருக்குது, இந்த சீரியல்லேருந்து விலகிறது கஷ்டமாக தான் இருக்குது, நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவை எடுத்தேன், புது ப்ராஜெக்டில் நல்ல கதாபாத்திரத்தோட உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது ஷபானா புதிய சீரியலில் கமிட் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சீரியல் பற்றின தகவல் எதுவும் வெளியாகலை. இந்த நிலையில் ஆரியன் பதிவிட்டிருக்கிற ஃபோட்டோ தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டுருக்குது. அதாவது ஆரியன் ஷபானா 2 பேருமே காதலிக்கும் போது யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக எடுத்த ஃபோட்டோவை தான் இப்போது சோசியல் மீடியாவில் ஆரியன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா ஷபானா இதை இப்போவே டெலீட் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் ஆரியன் எதையுமே டெலீட் பண்ணவே இல்லை. இதை பார்த்த பலரும் எதுக்கு டெலீட் பண்ண சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் திருமணம் ஆகிடுச்சு, இன்னும் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க.